இவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு சார்? நம்ம எல்லாருமே கடைசி ராசி தான் மீனம்னு சொல்கிறான். ஆக்சுவலி அது கடைசி ராசி இல்லை, அதுதான் அப்படியா? முதல் ராசி. அப்படியா சார்? ஆமாம். ஓ! ஏன்னு கேட்டால் ஆ. ஒன்று ஆரம்பிக்கிறதும் அது வந்து முடியறது. முடிக்கிறதுலையும் தன்னை நிலைப்படுத்துவதற்கு கொஞ்சம் விரிவாக இருக்கும். ஓவல் வடிவில் தானே பூமியோடைய சுழற்சி இருக்குது. அதில் தான் தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த தத்தளிச்சிட்டு இருக்கிறது வந்து அந்த மீனத்துக்குள்ள இது. அதனால் இது ஆரம்பிக்குதா முடிக்குதான்னு தெரியாது. தெரியாது. அதுபோல தான் இந்த மீனராசினியர்கள் எல்லா விஷயத்திலையும் அவதியிட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. இவங்க சொன்னது அப்படியே நடக்கும். நாளைக்கு நடக்க போகுதுன்னா அது அப்படியே இருக்கும். இப்போ வேற ராகுவும் அதுக்குள்ள, சனி வேற உள்ள வராரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஆனா நல்லது செய்யும். சனி பகவான் வந்து நல்லது செய்வார். இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவங்கவங்க பிறந்த ஜாதகத்தின் வலிமையை பொறுத்து தான் நடக்குமே தவிர, இந்த ராசி பலன் பொதுப்படையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்லதை நோக்கி எடுத்து செல்ல போகுதுன்னு நம்ம சொல்லலாம். இவர்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டா, அவர்களுடைய அம் அவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் குடுத்து, அதனுடைய அந்த ஆங்கிள்லேருந்து அவங்கள சுத்தி அந்த பிரபஞ்சத்தை காட்டும்பொழுது, அவங்க உணரும்போது நல்லா இருக்கும்.